தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுதுன்னே சொல்லலாம். இதற்கு முன்னாடி ஆட்சியில அப்படிதான் இருந்துச்சு, திமுக ஆட்சியில இப்படிதான் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா விமர்சனத்தை அடுத்தடுத்து அடிக்க வச்சிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷன் டைம் இதே டைம்ல தான், அந்த 4 மாசம் 5 மாசம் போன தடவை எலெக்ஷன் டைம்ல திமுக ஆட்சியில இல்ல, அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ ஸ்டாலின் ஐயா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொன்னாரு? ஆக நாங்க இந்த களத்துல ஆட்சிக்கு வரும்பொழுது சட்ட ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்பார்வையில இருக்கும். அது மட்டும் இல்லாம தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், திருப்பி இன்னொருக்கா சொல்றேன், தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் இரும்பு கரங்களை கொண்டு அடக்குவேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு நான் நேரடியாவே களை இறங்குவேன். நான் களை இறங்காட்டி என்ன நீங்க யாரு வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ ஐயாவை பத்தி எழுப்ப வேண்டிய கேள்விகள் தான். இந்த 5 வருட காலகட்டமாக தமிழகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலையா? நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்குது. வேளச்சேரியில ஒரு ஜிப்டோ ஊழியர் பாத்தீங்க அப்படின்னா நட்டு ரோட்ல வெட்டுறாங்க. ஒரு 2 பசங்க இன்ஸ்டா ரீல்ஸுக்காண்டி போட்டு நட்டு ரோட்ல வெட்டுறாங்க கஞ்சா போதையில. அவங்களுக்கு இந்த கஞ்சா பயன்படுத்துறது, இந்த கஞ்சா எங்க இருந்து வந்துச்சு, எவ்வளவு தைரியமா இருந்துச்சு, சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிவா இருந்துச்சுன்னா ஒரு கத்தியை தூக்கி ஒருத்தனை வெட்டுறான் அப்படின்ற அளவுக்கு தைரியம் அவனுக்கு வருது. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், போலீஸ்லாம் ஒரு மேட்டர் கிடையாது, அடுத்த நாளே பெயில வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வெட்டுறது மட்டும் இல்லாம அந்த ரத்தத்தோட இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறான்னா தமிழகத்துல எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் நம்ம அடுத்தடுத்து